நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். நிச்சயமாக அதை கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வில்மா ருடோல்ஃப் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் 1940 பிறந்தவங்க. அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், கருப்பின குடும்பத்தில் 20வது குழந்தையாக பிறந்தாங்க. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாலே தானே அந்த குடும்பத்தில் அவ்வளோ நெருக்கடி இருக்கும்போது 22 குழந்தைகள் பிறந்து அதில் 20வது குழந்தையாக இந்த பெண் பிறக்கிறாங்க. பிறந்த கொஞ்ச நாளில் போலியோ அட்டாக் அவங்களுக்கு வந்துடுது. அந்த போலியோ அட்டாக்னால அவங்க நடக்க முடியாமல் போகும். இந்த சமயத்தில் அவங்க அம்மா அப்படி ஈஸியாக விட்டுற மனசு இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க இருந்த டவுனில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 50 மைல் தூரத்தில் இருந்திருக்கு. இருந்தாலும் விடாமல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்களுடைய காலுக்கு பிரேஸ் வச்சு நடக்க பழகி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா திரும்ப அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்காத. உன்னால நடக்க முடியும்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பா உன்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது அந்த 9 வயது குழந்தையோட மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியுது. அந்த குழந்தை நம்புது தன்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலியோவையும் மீறி அந்த மேஜிக் நடக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த போலியோ அட்டாக்னால இந்த குழந்தைக்கு இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை நடந்தது மட்டும் இல்லை, ஓட துவங்கியது. சரி, ஓட ஆரம்பிச்சிருச்சே, அதனால் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நின்றலை. அவங்க அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு ரன்னராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அத்லெட்டாக ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிருச்சு கோச்சுக்கு, இவங்க பயங்கரமாக சைன் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டேட் லெவல் மீட்டில் ஜெயிச்சு, நேஷ்னல் லெவல் மீட்டில் ஜெயிச்சு, அதுக்கடுத்து ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகிட்டாங்க. 1956 மெல்பர்னில் ஒலிம்பிக் நடந்திருக்கு. ஒலிம்பிக்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய வயசு வெறும் 16 தான். 16 வயதில் கலந்துக்கிட்டு சும்மா இல்லை, பிரான்ஸ் மெடல் ஜெயிக்கிறாங்க. அதோட முடியலை, அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிரான்ஸை ஜெயிச்சிட்டோம், அதனால மன நிறைவாயிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. திரும்ப ப்ராக்டிஸ் ஓவர் த ப்ராக்டிஸ் 4 வருஷம். அடுத்து ரோமில் 1960 ஒலிம்பிக் நடக்குது. அந்த ஒலிம்பிக்கில் இவங்களும் அத்லெட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி 100 மீட்டர்ஸில் ஓடுறாங்க. இவங்களுடைய வேகத்துக்கு அங்கே இருந்த யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியலை. கோல்டு மெடல் தட்டிட்டாங்க. அடுத்து 200 மீட்டர்ஸ் போட்டி நடக்குது. அந்த போட்டியிலையும் கலந்துக்கிறாங்க. அதுலேயும் இவங்களுடைய வேகத்தை யாராலையும் தொட முடியல. திரும்பவும் கோல்டு மெடல். 2 கோல்டு மெடல். அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் 2 கோல்டு மெடல் வாங்கின பெண் கிடையாது. திரும்பவும் இன்னொரு போட்டி நடக்குது, ரிலே ரேஸ். அந்த ரிலே ரேஸ்லையும் இவங்க கலந்துக்கிறாங்க. 400 மீட்டர் ரிலே ரேஸில் கலந்துக்கிறாங்க. அதுலேயும் ஓடுறாங்க. அதுலேயும் கோல்டு அடிச்சிட்டாங்க. அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக 3 கோல்டு மெடல் வாங்கிய வீராங்கனை அப்படின்ற பேரை தட்டிட்டு வர்றாங்க. 9 வயதில் இந்த குழந்தை நடக்காது அப்படின்னு டாக்டர் கைவிரித்த ஒரு குழந்தை ஓட துவங்கியது மட்டும் இல்லாமல் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு, அந்த போட்டிகளில் சாதாரண வெற்றி எல்லாம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி. அதுவும் ஒரு வெற்றி அல்ல, 3 வெற்றிகள், 3 கோல்டு மெடல் அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்மணியாக அமெரிக்காவுக்கு திரும்புகிறாங்க. இவங்களுக்கு அப்போ வச்ச பேர் த பிளாக் பியோர், கருப்பு முத்து. இந்த காலகட்டத்தில் இவங்கள மாதிரியே தானே ஜெயிச்ச இன்னும் ஒரு சில பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முகமது அலி, பாக்ஸிங் சாம்பியன். ஆண்களுக்கு ஒரு முகமது அலி முன்னுதாரணமாக இருந்தார். பெண்களுக்கு வில்மா ருடால்ஃப் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய சக்ஸஸ் அங்கே இருந்த பல பெண்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு. ஒரு சாதாரண சின்ன டவுனில் ஒரு பிளாக் ஃபேமிலியில் பிறந்த ஒரு மிக சாதாரண பெண், நடக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட பெண், போலியோ அட்டாக் ஆன பெண், அவங்களுடைய தொடர் முயற்சி, விடாத பயிற்சியினால் தொடர்ந்து ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திட்டு வந்தாங்க. அப்போது இந்த உலகத்தில் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. யாராவது உங்களை பார்த்து நடக்காது, உன்னால் முடியாது, வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்றுக்காதீங்க. திரும்ப சொல்லுங்கள், என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நான் வருவேன், என்னை விட்டால் இந்த உலகத்தில் யார் ஜெயிப்பா அப்படின்னு திரும்ப சொல்லிக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய கனவை நிஜமாக்கும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் வில்மா ருடால்ஃப். இவங்க கதையை படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். நீங்களும் நாளைக்கு ஒரு வில்மா ருடால்ஃபாக
மாறலாம். திங்க் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட் லக்.